தென்மேற்கு வங்கக்கடலில் 22ஆம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை முதல் 21ஆம் தேதி வரை தமிழகத்தில் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. இன்று முதல் 5 நாட்களுக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் மழை பெய்யக்கூடும். நெல்லை மாவட்டத்துக்கு இன்றும் நாளையும் கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் தகுந்த முன்னெச்சரிக்கையுடன் பாதுகாப்பாக இருக்கும்படி கலெக்டர் அறிவுறுத்தியுள்ளார். தென் மாவட்ட கடலோர பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கில் சுழற்சி நிலவுகிறது. இதனால் இன்று முதல் 21ஆம் தேதி வரை 21 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, தென் மாவட்ட கடலோர பகுதி, கேரள கடலோர பகுதிகள் மற்றும் இலங்கை கடலோர பகுதிகளில் மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசும். மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தியுள்ளது. திருநெல்வேலி, கன்னியாகுமரி, நீலகிரி, கோவை மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனால் அந்த மாவட்டங்களுக்கு மாநில பேரிடர் மீட்புப் படையினர் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். திருநெல்வேலி, கன்னியாகுமரி, நீலகிரி மாவட்டங்களுக்கு தலா 3 குழுவினரும், கோவைக்கு 1 குழுவினரும் அனுப்பப்பட்டுள்ளனர். ஒவ்வொரு குழுவிலும் 30 வீரர்கள் உள்ளனர். பொள்ளாச்சி பகுதியில் பலத்த மழை பெய்தது. பொள்ளாச்சி உடுமலை சாலையில் தண்ணீர் தேங்கியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தாழ்வான குடியிருப்புகளில் தண்ணீர் புகுந்ததால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். கோவை வால்பாறையில் கனமழை பெய்தது. 16வது கொண்டை ஊசி வளைவில் சாலையின் குறுக்கே பாறைகள் உருண்டு வந்து விழுந்தது. நெடுஞ்சாலைத்துறையினர் பாறையை அகற்றினர். இதனால் போக்குவரத்து அரை மணி நேரம் பாதிக்கப்பட்டது. பலத்த மழை காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மேட்டுப்பாளையம் உதகை இடையிலான மலை ரயில் போக்குவரத்து ரத்து செய்யப்படுவதாக ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. லோக்சபா தேர்தல் 7 கட்டங்களாக நடந்து வருகிறது. 8 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் 49 தொகுதிகளுக்கு நாளை மறுதினம் 5ஆம் கட்ட தேர்தல் நடைபெற உள்ளது. தேர்தல் பிரச்சாரம் மாலை 6 மணியுடன் நிறைவடைந்துள்ளது. தேர்தல் பிரச்சாரம் ஓய்ந்த நிலையில் தேர்தல் நடத்தை விதிகள் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளன. மகாராஷ்டிராவின் பால்கரில் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் பேசினார். மோடி 3வது முறை பிரதமரானதும் அடுத்த 6 மாதங்களில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மீண்டும் நம் வசமாகும், அது இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதியாக மாறும் எனவும் யோகி ஆதித்யநாத் தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே கூட்டுறவு வங்கியில் 50 லட்சம் ரூபாய்க்கு மேல் கையாடல் நடந்தது. ஒருவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிலையில் தற்போது மேலும் 2 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். திருச்சியில் நடந்த நிகழ்ச்சியில் ரோல்பால் விளையாட்டை ஒலிம்பிக் போட்டியில் சேர்ப்பதுதான் இலக்கு என்று ரோல்பால் நிறுவனர் ராஜீவ் தபாடி பேசினார். பிரதமர் மோடி எதை பேசினாலும் அதை திரித்து அரசியல் ஆதாயம் தேட முயற்சிப்பது முதல்வர் ஸ்டாலின் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி தலைவர்களின் வழக்கம். திமுக என்ற கட்சியே பிரிவினை சித்தாந்தத்தை அடிப்படையாக கொண்டது. வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது, ஆரியம் திராவிடம், ஹிந்தி தெரியாது போடா, சனாதனத்தை ஒழிப்போம் என்று பிரிவினையை விதைப்பதே திமுக தான் என பாரதிய ஜனதா எம்எல்ஏ வானதி கூறியுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு சுற்றுச்சுவரை சேதப்படுத்திய நபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி 100க்கும் மேற்பட்ட குடியிருப்பு வாசிகள் வாலாஜாபேட்டை போலீஸ் ஸ்டேஷனில் புகார் மனு அளித்தனர். போலீசார் விசாரிக்கின்றனர். திருச்சி துறையூர் கெம்பியம்பட்டியில் திருமண நிகழ்வுக்கு சென்ற பேருந்து கவிழ்ந்தது. இதில் 30 பேர் காயமடைந்தனர். ஜம்புநாதபுரம் போலீசார் காயமடைந்தவர்களை மீட்டு துறையூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். வழக்கு பதிவு செய்து விசாரிக்கின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழைய வத்தலகுண்டு மகா பரமேஸ்வரி மாரியம்மன் கோயில் வைகாசி தேர் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. தாரை தப்பட்டை மற்றும் முரசு முழங்க திருத்தேர் வலம் வந்தது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். மேற்கு தொடர்ச்சி மலையில் கனமழை எச்சரிக்கை காரணமாக சதுரகிரி சுந்தரமகாலிங்கம் கோயில் தானிப்பாறை கேட் மே 20 முதல் 23 வரை மூடப்படுவதாக மேகமலை ஸ்ரீவில்லிபுத்தூர் புலிகள் காப்பக துணை இயக்குநர் தேவராஜ் அறிவித்துள்ளார். கோவை 86வது வார்டுக்கு உட்பட்ட உக்கடம் புல்லுக்காடு பகுதியில் மழை வெள்ளம் நிரம்பி ரோடு ஆறு போல் காட்சியளித்தது. மக்களுக்கு மிகவும் இடையூறாக இருந்தது. மனிதநேய மக்கள் கட்சி 86வது வார்டு கவுன்சிலர் அகமது கபீர் உடனடியாக ரோட்டில் இறங்கி சாக்கடையை சரி செய்தார்.
விராலிமலையைச் சேர்ந்த தனியார் நிறுவனத்தில் பணிபுரியும் நேதாஜி மற்றும் 3ஆம் ஆண்டு மருத்துவம் படித்து வரும் மாணவர் குகன் ஆகிய இருவரும் தென்னங்கீற்றில் தோனியின் உருவத்தை வரைந்து அசத்தியுள்ளனர். காமெடி கதாபாத்திரங்களை நடிக்கும்போது அதற்கான காட்சிகளை மட்டும் நடித்துவிட்டு சென்று விடுவோம். கதாநாயகனாக நடிக்கின்ற போது மிகப்பெரிய பொறுப்புணர்ச்சி இருப்பதாக உணர்கிறேன். கதாநாயகனாக வெற்றிமாறன் அளித்த இடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு மெனக்கிட வேண்டியுள்ளதாக நடிகர் சூரி தெரிவித்தார். பெரம்பலூர் அருகே கேரளாவிலிருந்து காரில் கடத்தி சென்ற 150 கிலோ கஞ்சாவையும் எர்டிகா காரையும் பெரம்பலூர் நெடுஞ்சாலை போலீசார் பறிமுதல் செய்தனர். கடத்தலில் ஈடுபட்ட 6 பேரில் 5 பேரை கைது செய்து மாவட்ட மதுவிலக்கு பிரிவினரிடம் ஒப்படைத்தனர். கும்பக்கரை அருவியில் கனமழை எச்சரிக்கையால் மறு உத்தரவு வரும் வரை சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதித்து மூடப்படுவதாக வனத்துறை அறிவித்துள்ளது. சுற்றுலா பயணிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் உள்ளதால் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கொடைக்கானல் ஆனந்தகிரி பெரிய மாரியம்மன் கோயில் சித்திரை விழாவில் அழகர் ஆற்றில் இறங்கும் நிகழ்ச்சி விமர்சையாக நடந்தது. வேலப்ப பக்த சபையினரால் திருக்கல்யாணமும் நடந்தது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். 70 ஆண்டுகளாக கையில் வெடிகுண்டுகளுடன் நமக்கு பாகிஸ்தான் தொல்லை கொடுத்து வந்தது. தற்போது பாகிஸ்தான் கையில் பிச்சை பாத்திரம் உள்ளது என பிரதமர் மோடி விமர்சனம் செய்துள்ளார். காஷ்மீரில் 370வது சட்டப்பிரிவை பாஜக அரசு ரத்து செய்தது. காஷ்மீர் இப்போது வளர்ச்சி பாதையில் செல்கிறது எனவும் பிரதமர் மோடி கூறினார். லோக்சபா தேர்தலில் மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் வீட்டில் இருந்தபடி தங்கள் வாக்கை செலுத்துவதற்கான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் செய்துள்ளது. அதன்படி முன்னாள் துணை ஜனாதிபதி முகமது ஹமீத் அன்சாரி, முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங், முன்னாள் மத்திய அமைச்சர் முரளி மனோகர் ஜோஷி மற்றும் முன்னாள் துணை பிரதமர் எல்.கே. அத்வானி ஆகியோர் வீட்டில் இருந்தபடி தங்கள் வாக்குகளை பதிவு செய்தனர். ஆம் ஆத்மி எம்பி ஸ்வாதி மாலிவாலின் இடது கால் மற்றும் வலது கண்ணம் ஆகிய பகுதிகளில் சிராய்ப்புகள் ஏற்பட்டுள்ளன என எய்ம்ஸ் மருத்துவமனையில் இருந்து வெளிவந்த மருத்துவ அறிக்கை தெரிவிக்கின்றது. இடது காலில் 3க்கு 2 சென்டிமீட்டர் அளவிலும் மற்றும் வலது கண்ணின் கீழே வலது கண்ணம் பகுதியில் 2க்கு 2 சென்டிமீட்டர் அளவிலும் காயம் ஏற்பட்டுள்ளது என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆம் ஆத்மி எம்பி ஸ்வாதி மாலிவால் தாக்கப்பட்ட விவகாரத்தில் டெல்லி முதல்வர் கெஜ்ரிவாலின் தனி உதவியாளர் பிபவ் குமாரை டெல்லி போலீசார் இன்று கைது செய்தனர். கெஜ்ரிவாலின் வீட்டில் பிபவ் குமார் இருக்கிறார் என தெரியவந்ததை அடுத்து அதிரடியாக கெஜ்ரிவாலின் வீட்டிற்கு சென்ற டெல்லி போலீசார் பிபவ் குமாரை கைது செய்து விசாரணைக்காக அழைத்து சென்றுள்ளனர். பெண்களுக்கு இலவச பஸ் பயண திட்டத்தால் மெட்ரோ ரயில் பயணிகளின் எண்ணிக்கை சரிந்துள்ளதாக பிரதமர் மோடி கூறினார். இதனை தமிழக அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் விமர்சனம் செய்தார். இதற்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பதிலடி கொடுத்துள்ளார். இலவச பஸ் வெற்றிகரமான திட்டம் என்று கூறும் அமைச்சர் தியாகராஜன் அத்திட்டத்தை ஓசி என்று விமர்சித்த சக அமைச்சர்களை ஏன் கண்டிக்கவில்லை? வலது பாக்கெட்டில் இருந்து எடுத்து அதே நபரின் இடது பாக்கெட்டில் நலத்திட்டம் என்ற பெயரில் திருப்பி வைப்பதில் திமுக கைதேர்ந்தது என கூறியுள்ளார். அமைதியும் ராப்ரேலியும் காங்கிரசின் குடும்ப சொத்துக்கள் இல்லை. குடும்ப அரசியல் கட்சிகளின் சங்கமமாக இண்டி கூட்டணி உள்ளது. அமைதி ராப்ரேலி தொகுதிகளை பாஜக கைப்பற்றும் என லலித்பூரில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்தார். விவசாயிகளின் முன்னேற்றத்திற்கு காங்கிரஸ் வழிவகுக்கும் என காங்கிரஸ் எம்பி ராகுல் உறுதியளித்துள்ளார். ஏழை குடும்ப பெண்களுக்கு ஆண்டுக்கு ரூபாய் 1 லட்சமும், இளைஞர்களுக்கு முதல் வேலையாக தொழில் பயிற்சி மற்றும் ரூபாய் 1 லட்சமும் வழங்க உள்ளோம். இதன் மூலம் விவசாய குடும்பங்கள் நேரடியாக பயன்பெறும் எனவும் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் மற்றும் இண்டி கூட்டணிக்கு தலைவர், கொள்கை மற்றும் தொலைநோக்கு பார்வை இல்லை என உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் விமர்சனம் செய்துள்ளார். பாகிஸ்தானுக்கு ஆதரவானவர்களை அந்த நாட்டில் பிச்சை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அந்த தேசத்தை புகழ்ந்து பேசுபவர்களுக்கு இந்தியாவில் இடமில்லை எனவும் காட்டமாக விமர்சித்தார். பாஜவின் பிளவுவாத கனவுகள் ஒருபோதும் பலிக்காது. பொய்மை உடைப்பட்டு வெறுப்பு அகலும். இந்தியா வெல்லும் என திமுக தலைவர் ஸ்டாலின் தெரிவித்தார். பிரதமர் பேசுவதை கவனித்தால் உண்மை கிலோ என்ன விலை என்று கேட்பார் என்று தோன்றுகிறது என முதல்வர் ஸ்டாலின் விமர்சனம் செய்துள்ளார். பாஜகவின் பிளவுவாத கனவுகள் ஒருபோதும் பலிக்காது. பொய்மை உடைப்பட்டு வெறுப்பாகலும். இண்டி கூட்டணி வெல்லும் என ஸ்டாலின் அறிக்கையில் கூறியுள்ளார். கடந்த ஆண்டு நடந்த IAS, IPS மற்றும் வனப்பணி தேர்வில் வெற்றி பெற்ற 39 பேருடன் கவர்னர் ரவி கலந்துரையாடினார். பின்னர் பேசிய கவர்னர் ரவி, பணியில் நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும். கடினமான சூழலை மனம் தளராமல் எதிர்கொள்ள வேண்டும். உடல் ரீதியாக, அறிவு ரீதியாக பலமாக இருக்க வேண்டும். சமுதாயத்துக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்ய வேண்டும். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள் என்றார். அண்ணாவின் திசையிலிருந்து மாறி இன்று திமுக என்றாலே ஊழல்தான், கொள்ளை அடிப்பதையே கொள்கையாக கொண்டவர்கள்தான் தற்போது திமுகவில் உள்ளனர் என பாஜக மாநில துணைத் தலைவர் சம்பத் தெரிவித்தார். தமிழகம், கேரளாவில் மலைப்பகுதிகளுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் கூறியுள்ளார். கன்னியாகுமரி, தேனி, மதுரை மற்றும் உள் மாவட்டங்கள், டெல்டாவிலும் மழை தொடரும் என தெரிவித்தார்.
கேரளாவில் டெங்கு காய்ச்சல் வேகமாக பரவி வரும் நிலையில் கடந்த 4 மாதங்களில் இந்த காய்ச்சலுக்கு 43 பேர் மரணமடைந்துள்ளனர். இதை கட்டுப்படுத்த தீவிர நடவடிக்கை எடுக்குமாறு சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜ் உத்தரவிட்டுள்ளார். ஆந்திராவில் சட்டசபை மற்றும் லோக்சபா தேர்தல் கடந்த 13ஆம் தேதி நடந்தது. தேர்தல் முடிந்ததும் முதல்வர் ஜெகன்மோகன் தனது குடும்பத்துடன் தனி விமானத்தில் லண்டனுக்கு சுற்றுலா சென்றார். முதல்வரின் பாதுகாப்புக்காக 4 அதிகாரிகள் முன்னதாகவே லண்டனுக்கு சென்றுவிட்டனர். வருகிற 31ஆம் தேதி மீண்டும் ஆந்திராவுக்கு திரும்புகிறார். பஞ்சாபைச் சேர்ந்த 60 பேர் புனித யாத்திரைக்காக ஒரு டூரிஸ்ட் பஸ்ஸில் புறப்பட்டனர். ஹரியானா மாநிலம் நூக் மாவட்டத்தில் உள்ள மேம்பாலத்தில் சென்றபோது பஸ் திடீரென தீப்பற்றி எரிந்தது. இதில் 8 பேர் ஸ்பாட்டிலேயே உடல் கருகி பலியாயினர். 24 பேர் படுகாயங்களுடன் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டனர். இதில் சிலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது. இந்தியாவில் நடந்து வரும் தேர்தலில் மக்கள் மிக ஆர்வமாக ஓட்டு போட்டு வருகின்றனர். இதுபோன்ற ஜனநாயக உணர்வை உலகில் இந்தியாவை தவிர வேறு எந்த நாட்டிலும் காண முடியாது என்பது உண்மை. மக்கள் எதிர்கால ஆட்சி அமையவும் ஆர்வமாக ஓட்டளிப்பதையும் பார்த்து மகிழ்வதுடன் பாராட்டுகிறோம். பிரதமர் மோடியின் ஆட்சியில் இந்தியா அமெரிக்கா உறவு மிக வலுப்பெற்றுள்ளது என அமெரிக்க தேசிய பாதுகாப்பு தொடர்பு ஆலோசகர் ஜான் கிர்பி கூறியுள்ளார். மேற்கு ஆப்கானிஸ்தானில் உள்ள குர் மாகாணத்தில் பெய்த பருவமழையினால் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் சிக்கி 50க்கும் மேற்பட்டோர் இறந்தனர். பலரை காணவில்லை என குர் மாகாண ஆளுநரின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார். இறந்தவர்களின் எண்ணிக்கை உயரக்கூடும் என்றார். ஜெயில் விளையாட்டை பாஜக விளையாடி வருகிறது. நாளை நண்பகல் 12 மணிக்கு ஆம் ஆத்மி எம்பி எம்எல்ஏக்கள் மூத்த தலைவர்களுடன் பாஜக தலைமை அலுவலகம் வருகிறேன். அங்கு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபடுகிறேன். யாரை வேண்டுமானாலும் நீங்கள் சிறையில் அடையுங்கள் என பிரதமரிடம் சொல்லிக் கொள்கிறேன் என டெல்லி முதல்வர் கெஜ்ரிவால் கூறினார். அமேதி தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் கிஷோரி லால் சர்மாவை ஆதரித்து அக்கட்சி பொதுச் செயலாளர் பிரியங்கா ரோட் ஷோ நடத்தினார். அப்போது அவர் அநீதியை தோற்கடிக்க காங்கிரஸ் விரும்புகிறது என கூறினார். மத்தியில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்த பின் ராப்ரேலி மற்றும் அமேதி தொகுதி மக்களுக்கு அனைத்து உதவிகளையும் செய்வோம் எனவும் உறுதியளித்தார். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே இடிச்சி ஊரணி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ இருளப்ப சுவாமி பாதாள பேச்சியம்மன் ஆலய வருடாந்திர வைகாசி பொங்கல் உற்சவ விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. பக்தர்கள் நேர்த்திக்கடனாக வழங்கிய 51 வெள்ளாட்டு கிடாய்களை நள்ளிரவில் பலியிட்டு 1008 கிலோ ஆட்டுக்கறியை சமைத்து படையிலிட்டு பக்தர்களுக்கு அசைவ உணவு விருந்து அன்னதானமாக வழங்கப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் ஊமை உடையான்மடை கிராமத்தில் உள்ள மஸ்ஜிது தக்வா ஜும்ஆ புதிய பள்ளிவாசல் திறப்பு விழா கோலாகலமாக நடந்தது. அந்த பகுதியைச் சேர்ந்த இந்து மக்கள் முத்து மாரியம்மன் கோவிலில் இருந்து சீர்வரிசை எடுத்துச் சென்று வழங்கினர். அதை முஸ்லிம் மக்கள் மகிழ்ச்சியோடு பெற்றுக் கொண்டனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி சென்றாய பெருமாள் கோவில் தேர் திருவிழாவை முன்னிட்டு பாரம்பரிய முறைப்படி கோவில் காளையை அலங்கரித்து ஊர்வலமாக அழைத்து சென்று பொதுமக்களிடம் வரி வசூல் செய்தனர். கோவில் காளைக்கு பழங்கள் தீவனம் கொடுத்து காளையை வழங்கி பொதுமக்கள் வழிபட்டனர். தஞ்சை மாவட்டம் பின்னையூரில் அமைந்துள்ள முத்து மாரியம்மன் கோயில் சித்திரை திருவிழா கடந்த ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் துவங்கியது. முக்கிய நிகழ்வான தூக்குத்தேர் திருவிழா இன்று நடைபெற்றது. ஐயனார், பிடாரியம்மன், சூலப்பிடாரி ஆகிய தெய்வங்கள் 3 டன் எடையுள்ள 3 தூக்கு தேரில் எழுந்தருளினர். கிராம மக்கள் தேரினை தோளில் சுமந்து வலம் வந்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் புகழ்பெற்ற திருத்துவபுரம் மூவொரு இறைவன் பேராலய திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. ஆலயத்திலிருந்து அர்ச்சித்து எடுத்து வரப்பட்ட குருகுல முதல்வர் சேவியர் பெனடிக் கொடியேற்றினார். கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் திரளான மக்கள் பங்கேற்றனர். கரூர் மாரியம்மன் கோயிலில் வைகாசி திருவிழாவையொட்டி பூச்சொரிதல் விழா விமரிசையாக நடந்தது. 49 இடங்களில் இருந்து பூத்தட்டு ரதங்கள் அலங்கரிக்கப்பட்டு பக்தர்கள் ஊர்வலமாக எடுத்து சென்றனர். சிறப்பு அலங்காரத்தில் அருள் பாலித்த அம்மனை ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். சேலம் மாவட்டம் உலிபுரம் கிராமம் கம்பெருமாள் கோவிலில் வைகாசி மாத திருவிழாவின் 21வது நாளான நேற்று தீமிதி திருவிழா விமரிசையாக நடந்தது. 200க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் மலைக்கோயில் வைகாசி விசாக திருவிழா நடந்து வருகிறது. 4ஆம் நாளில் அர்த்தநாரீஸ்வரர் திருமலையிலிருந்து நகருக்கு எழுந்தருளும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புஷ்ப பல்லக்கில் பவனி வந்த அர்த்தநாரீஸ்வரரை திரளான பொதுமக்கள் தரிசனம் செய்தனர். பின்னர் மாணவ மாணவிகளின் சிலம்பாட்டம், அடிமுறை பயிற்சி மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் பஜார் பகுதியில் உள்ள சோழபுரீஸ்வரர் கனக குஜாம்பாள் கோவிலில் வைகாசி பிரம்மோற்சவ விழா நடந்து வருகிறது. முக்கிய நிகழ்வான திருக்கல்யாணம் இன்று நடந்தது.
உற்சவ மூர்த்தியான சுந்தரேஸ்வரர், பார்வதி, கங்காதேவி சுவாமிகள் மணக்கோலத்தில் மணமேடையில் எழுந்தருளினர். மங்கள வாத்தியங்கள் முழங்க திருக்கல்யாணம் வெகு சிறப்பாக நடந்தது. திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். கோவை மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் கலெக்டர் அலுவலகத்தில் உள்ள 2 வீலர் ஸ்டாண்ட் மேற்கூரை திடீரென சரிந்து விழுந்து விபத்துக்குள்ளானது. இதில் 5 வாகனங்கள் சேதமடைந்தன. மருத்துவ கடைநிலை ஊழியர்களுக்கு 3 ஷிப்ட் அடிப்படையில் பணி வழங்கப்படும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். காலை 6 முதல் பகல் 1 மணி வரை, பகல் 1 முதல் இரவு 8 மணி வரை, இரவு 8 முதல் காலை 6 மணி வரை என்கின்ற முறையில் சுழற்சி பணியாக வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. சேலம் உளுந்தூர்பேட்டை இடையே புறவழிச்சாலை பணி நிறைவடையும் நிலையில் விபத்துகளை தடுக்கும் வகையில் 13 இடங்களில் 262.50 கோடி ரூபாய் மதிப்பில் மேல் பாலங்கள் கட்டும் பணிகள் நடக்கிறது. இதில் 2 பாலங்கள் வரும் ஜூன் மாதம் பயன்பாட்டிற்கு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். கோவைக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்தது. அதைத் தொடர்ந்து கோவை மாநகராட்சி சார்பில் 50க்கும் மேற்பட்ட மீட்புக் குழு பணியாளர்கள் தயார் நிலையில் உள்ளதாக மாநகராட்சி அதிகாரி தெரிவித்தார். கனமழை பெய்தால் பொதுமக்கள் அச்சமின்றி இருக்கலாம் எனவும் நம்பிக்கை அளித்தார். கொடைக்கானல் 61வது மலர் கண்காட்சி நேற்று துவங்கியது. இன்று மழை பெய்தாலும் சுற்றுலாப் பயணிகள் குடைப்பிடித்தபடி மலர்களை கண்டு ரசித்தனர். நேற்று மலர் கண்காட்சியின் முதல் நாளில் 5980 பேர் வருகை புரிந்துள்ளனர். வரும் நாட்களில் பூங்காவைக்கான சுற்றுலாப் பயணிகள் வருகை அதிகரிக்கும் என தோட்டக்கலைத்துறையினர் தெரிவித்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள எட்டயபுரம் பகுதியில் இன்று காலை முதல் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் மதியம் கனமழை வெளுத்து வாங்கியது. மதிய வேளையிலும் இருள் சூழ்ந்து காணப்பட்டதால் வாகன ஓட்டிகள் விளக்குகளை எரிய விட்டபடி சென்றனர். திருவனந்தபுரத்திலிருந்து பெங்களூரு சென்ற ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானத்தில் நடுவானில் காற்றழுத்த குறைபாடு ஏற்பட்டது. இதன் காரணமாக திருச்சி ஏர்போர்ட்டில் விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. பயணிகள் மூச்சு திணறியபடியே அதிகாரிகள் துணையோடு தரையிறங்கினர். தொடர்ந்து ஏர்போர்ட்டில் தங்க வைக்கப்பட்டனர். திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் என் கல்லூரி கனவு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதீப்குமார் கலந்து கொண்டு மாணவர்களிடம் சிறப்புரையாற்றினார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர், வாணியம்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக கனமழை பெய்ததால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். மழைநீரில் நனைந்தபடி ஒருவர் சந்தோஷத்துடன் பாடல் பாடி நடனமாடிய காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி உள்ளது. மயிலாடுதுறை நகரில் புகழ்பெற்ற காவிரி துலா கட்டத்தில் மழையின் காரணமாக தென்கரையில் உள்ள படித்துறை அருகில் கரையோர பகுதி முழுவதுமாக இடிந்து விழுந்தது. மேலும் தொடர்ந்து சாலையின் அடிப்புறம் மண்ணரிப்பு ஏற்பட்டு விரிசல் விட்டிருப்பதால் தார் சாலை சரிந்து விழும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். சர்வதேச அருங்காட்சியக தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கவர்னர் மாளிகை அருகே உள்ள அருங்காட்சியகத்தில் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடந்தது. அருங்காட்சியக தினத்தை முன்னிட்டு அதிக அளவில் சுற்றுலா பயணிகளும் கல்லூரி மாணவர்களும் ஆர்வத்துடன் வந்து அருங்காட்சியகத்தை பார்வையிட்டனர். கரூரிலிருந்து தேனிக்கு செல்லும் அரசு பஸ்ஸில் பயணிகள் அமருவதற்கு முன் திடீரென சீட்டின் மேல் பகுதி கழன்றது. இதை பார்த்த பயணிகள் சிலர் மற்ற சீட்டுகளை செக் செய்து அமர்ந்தனர். பராமரிப்பின்றி இயக்கப்படும் அரசு பஸ்ஸை போக்குவரத்து துறை விரைவில் நடவடிக்கை எடுத்து சரி செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். திருச்சி மாவட்டம் அல்லூர் கிராமத்தில் அமைக்கப்பட்டுள்ள 60,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியின் மேல் ஏறி கலெக்டர் பிரதீப்குமார் ஆய்வு செய்தார். குடிநீர் தொட்டியில் ப்ளீச்சிங் பவுடர் தெளிப்பது உள்ளிட்ட பணிகளையும் பார்வையிட்டார். கொடைக்கானலில் கோடை விழா 61வது மலர் கண்காட்சியுடன் துவங்கியது. பிரையன் பூங்காவில் மலர் கண்காட்சி நடக்கிறது. மாலை நேரத்தில் தோட்டக்கலைத்துறை சார்பாக லேசர் ஷோ நடந்தது. அரை மணி நேரத்துக்கும் மேலாக நடந்த லேசர் ஷோவை 200க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் கண்டு ரசித்தனர். திருவேற்காட்டில் குடியிருப்புகளை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் கண்களில் கருப்பு துணி கட்டி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். தருமபுரி மாவட்டம் மஞ்சவாடியில் 4 வழி சாலைக்கான பணிகள் நடந்து வருகிறது. போக்குவரத்து பாதிப்பு ஏற்படாமல் இருக்க மாற்றுப்பாதையாக மண் ரோடு மூலமாக வாகனங்கள் சென்று வருகின்றன. கனமழையால் மண் ரோட்டில் தண்ணீர் தேங்கி சேரும் சகதியுமாக உள்ளது. சுமார் 10 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகினர். கோவை மாநகர ஆயுதப்படை கவாத்து மைதானத்தில் மரம் நடும் விழாவை போலீஸ் கமிஷனர் பாலகிருஷ்ணர் துவக்கி வைத்தார். 500 மரக்கன்றுகளை ஆயுதப்படை போலீசார் நடவு செய்தனர்.
முன்னதாக மரக்கன்றுகளை கையில் ஏந்திக் கொண்டு மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் என உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் புதுப்பேட்டை தொடக்க வேளாண் உற்பத்தியாளர்கள் விற்பனை கூட்டுறவு சங்கத்தில் 1,74,00,000 ரூபாய்க்கு வர்த்தகம் நடந்தது. கடந்த வாரத்தை விட விரலி, உருண்டை, பனங்காளி மஞ்சள் குவிண்டாலுக்கு 200 ரூபாய் முதல் 1,400 ரூபாய் வரை விலை உயர்ந்துள்ளது. விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கோவை தொண்டாமுத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் இரவு பெய்த கனமழையால் ஆலந்துறை திருவிக நகரில் 5 அடிக்கு மழைநீர் தேங்கியது. ஆலந்துறை பேரூராட்சி அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்தும் வராததால் அப்பகுதி மக்களே தூய்மைப் பணியில் ஈடுபட்டனர். மழை நீடிப்பதால் அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். சேலம் மாவட்டம் ஆத்தூரில் 2 தினங்களுக்கு முன் சூறைக்காற்றுடன் பெய்த கனமழையால் காமராஜர் சிலை 4 முனை சந்திப்பில் இருக்கும் பெரிய மின்கம்பம் விளம்பர பேனர் மீது சாய்ந்தது. இந்த செய்தி தினமலர் டிவியில் வெளியானது. விபத்து ஏற்படுத்தும் வகையில் சாய்ந்து நின்ற மின்கம்பத்தை போக்குவரத்து போலீசார் அப்புறப்படுத்தினர். சேலம் மாவட்டம் கடம்பூரில் தனியார் பட்டாசு ஆலை வெடி விபத்து நடந்த இடத்தில் வெடிபொருள் மற்றும் தடயவியல் துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். விசாரணை முடியும் வரை பட்டாசு உற்பத்தி மற்றும் விற்பனை செய்ய தடை விதிக்கப்பட்டது என ஆத்தூர் டிஎஸ்பி தெரிவித்தார். சேலம் மாவட்டம் முல்லைவாடி அரசு தோட்டக்கலை விதை பண்ணையில் குறைந்த விலையில் தரமான செடிகள் கிடைப்பதால் விவசாயிகள் அதிக அளவில் வாங்கி செல்கின்றனர். தமிழக அரசு திட்டங்களுக்கு காய்கறி விதை உற்பத்தி செய்கின்றனர். தற்போது தென்னை, பாக்கு, சப்போட்டா, மாதுளை மற்றும் அழகு செடிகள் விற்பனைக்கு தயாராக உள்ளதாக பண்ணை ஊழியர்கள் தெரிவித்தனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கோடை மழை பெய்து வருகிறது. இதனால் கொசு உற்பத்தியும் அதிகரித்துள்ளது. மதுரையில் டெங்கு காய்ச்சல் பரவல் அதிகரித்து வருகிறது. அதனை கட்டுப்படுத்தும் பணியில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மதுரை அரசு ராஜாஜி ஹாஸ்பிட்டலில் 25 படுக்கைகள் கொண்ட தனி வார்டு அமைக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் பகுதியில் 222 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட புதிய பாலத்தில் ராட்சச பள்ளம் ஏற்பட்டது. அந்த பாலத்தில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. இதனால் அந்த பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இப்போது பால சீரமைப்பு பணிகள் நிறைவடைந்ததால் அந்த வழியாக போக்குவரத்து துவங்கியது. வாகன ஓட்டிகள் நிம்மதியடைந்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை நகராட்சி 16வது வார்டு பாக்கிய நகரில் பல வருடமாக சென்றிருந்த பாசன வாய்க்காலில் தேங்கியிருந்த குப்பைகளை அப்பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் சுத்தம் செய்தனர். தேங்கி கிடந்த மழைநீரை வெளியேற்றிய இளைஞர்களின் செயல் அப்பகுதி மக்களிடம் மிகுந்த வரவேற்பை பெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் நகராட்சிக்கு உட்பட்ட போர்ட்டின்பேட்டை, பாட்டிக்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் குடிநீர் பைப்லைன் உடைப்பால் சாலையில் பள்ளம் ஏற்பட்டது. சாலையில் ஏற்பட்ட பள்ளத்தில் லாரி சிக்கியதால் சோளிங்கர் திருத்தணி சாலையில் செல்லும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் புவனகிரியில் இளம்பெண் ஒருவர் டெங்கு காய்ச்சல் பாதிப்பால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் மாவட்டத்தில் இதுவரை 5 பேருக்கு டெங்கு காய்ச்சல் ஏற்பட்டு கடலூர் தலைமை மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. புவனகிரி மற்றும் சேத்தியாத்தோப்பு பேரூராட்சி நிர்வாகங்கள் எந்த முன்னெச்சரிக்கை பணிகளையும் செய்யாமல் இருப்பதாக அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவித்தனர். குற்றாலத்தில் பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் உள்ள பழைய அருவி, மெயின் அருவியை வனத்துறையிடம் ஒப்படைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. வனப்பகுதிக்குள் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. 5 அருவி ஏற்கனவே வனத்துறை கட்டுப்பாட்டில் இருப்பதால் வன காவலர்கள் பாதுகாப்பில் ஈடுபடுகின்றனர். வைகாசி விசாகத்தையொட்டி 22ஆம் தேதி நெல்லை திருச்செந்தூருக்கு இடையே சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் கோவளம் கடற்கரையை தூய்மைப்படுத்தும் பணியை கலெக்டர் அருள்ராஜ் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். சிறுவர்கள் முதல் பலரும் தூய்மைப் பணியில் ஆர்வமுடன் ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்டம் நேற்று இரவு பெய்த கனமழை காரணமாக கல்லார், ஹில்க்ரோ இடையே மண் சரிவு ஏற்பட்டது. மண் மற்றும் பாறைகள் சரிந்து ரயில் தண்டவாள பாதை மூடியது. மேட்டுப்பாளையம் டு குன்னூர் இடையே இன்று ஒருநாள் மட்டும் மலை ரயில் சேவை நிறுத்தப்பட்டதாக ரயில்வே நிர்வாகம் அறிவித்தது. இதனால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். பொன்னேரியில் பழுதாகி நின்ற அரசு பஸ்ஸை இளைஞர்கள் இறக்கி தள்ளு என தள்ளியும் ஸ்டார்ட் ஆகாமல் போனது. இதனால் இளைஞர்கள் வெறுப்படைந்தனர். கடந்த பிப்ரவரி மாதம் நடந்த காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் மேகதாது அணை கட்ட கர்நாடக அரசு நிறைவேற்றிய தீர்மானத்தை தமிழக அரசு எதிர்க்கவில்லை. டெல்லியில் மே 21 நடக்கும் கூட்டத்தில் தமிழக அரசு மேகதாது அணை கட்டக்கூடாது என தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும். அதே நாளில் காவிரி டெல்டா மாவட்டங்களில் காவிரி மேலாண்மை ஆணையத்தின் தீர்மான நகலை தீயிட்டு எரித்து போராட்டம் நடத்துவோம் என PR பாண்டியன் கூறினார்.
சென்னையில் தங்கம் விலை நேற்று சவரனுக்கு ரூபாய் 200 குறைந்த நிலையில் இன்று சவரனுக்கு 640 ரூபாயும் கிராமுக்கு 80 ரூபாயும் உயர்ந்துள்ளது. ஒரு சவரன் ரூபாய் 54,800க்கும் ஒரு கிராம் 6,850க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு ரூபாய் 4 உயர்ந்து 96 ரூபாய் 50 பைசாவிற்கு விற்பனையாகிறது. சேலம் மாவட்டம் கல்வராயன் மலையில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் ஆனைவாரி நீர்வீழ்ச்சிக்கு தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. ஆத்தூர் முட்டல் ஏரி மற்றும் ஆனைவாரி நீர்வீழ்ச்சி மறு உத்தரவு வரும் வரை மூடப்படுவதாக ஆத்தூர் வனக்கோட்ட அலுவலர் ஆரோக்கியராஜ் சேவியர் அறிவித்துள்ளார். நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த தொடர் கனமழையால் தேனி மாவட்டம் சோத்துப்பாறை மற்றும் மஞ்சளார் அணைகளில் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. சோத்துப்பாறை அணையில் 5 அடி உயர்ந்து 120 அடியாகவும் மஞ்சளாறு அணையில் 2 அடி உயர்ந்து 46 அடியாகவும் உள்ளது. நெல்லை மாவட்டம் பாபநாசம் மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் உள்ள வேம்பையாபுரம் அனவன் குடியிருப்பு பகுதிகளில் புகுந்த சிறுத்தை ஆடுகளை கடித்து குதறியது. சிறுத்தையை பிடிக்க வேம்பையாபுரம் பகுதியில் கூண்டு வைக்கப்பட்டது. இன்று அதிகாலை அந்த கூண்டில் சிறுத்தை சிக்கியது. வனத்துறையினர் சிறுத்தையை மாஞ்சோலை அருகே கோதையாறு அணை பகுதியில் விட்டனர். அரக்கோணம் வந்த எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸ் ரயிலில் குற்ற நுண்ணறிவு பிரிவு போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். அர்ஜுன் மாலிக் மற்றும் மணிகண்டன் ஆகிய 2 பேரும் கஞ்சா கடத்தி வந்தது தெரியவந்தது. 16 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் இருவரையும் கைது செய்தனர். ஆந்திர மாநிலம் அனந்த்பூரில் கார் மீது லாரி மோதியது. இந்த விபத்தில் சம்பவ இடத்திலேயே 5 பேர் பலியாயினர். திருமணத்திற்காக ஹைதராபாத் சென்று புத்தாடை வாங்கிக் கொண்டு காரில் வந்தபோது இந்த சம்பவம் நடந்துள்ளது. விபத்து குறித்து விசாரிக்கப்படுகிறது. மத்திய கல்விக்குழு உறுப்பினராகவும் மதுரை எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் நிர்வாக உறுப்பினர் குழு உறுப்பினராகவும் சென்னை ஐஐடி இயக்குநர் வி காமகோட்டி நியமிக்கப்படுகிறார் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. சேலம் மாவட்டம் கெங்கவல்லி, தம்மம்பட்டி, வீரகனூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் 1 மணி நேரத்திற்கு மேலாக பலத்த மழை பெய்தது. இதனால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டையில் இருந்து பஞ்சப்பள்ளி செல்லும் சாலையில் உள்ள திப்பச்சந்திரம் கிராமத்தில் ஒற்றை காட்டு யானை புகுந்தது. அங்குள்ள வீட்டின் முன்பு நின்ற நாய்களை துரத்தியது. நீண்ட நேரம் கிராமத்திற்குள் சுற்றித் திரிந்த ஒற்றை காட்டு யானை அருகில் உள்ள வனப்பகுதிக்குள் சென்றது. ஒற்றை யானையை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். கோவை சுகுணாபுரம் மயல்கல் பகுதியில் உள்ள சக்தி மாரியம்மன் கோயில் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி குடும்பத்துடன் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தார். பின்னர் அங்கு வந்திருந்த பக்தர்களுடன் சேர்ந்து ஜமாப் இசைக்கேற்றவாறு நடனமாடினார். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அனுமதி பெறாமல் வைக்கப்பட்டுள்ள விளம்பர பதாகைகள், பலகைகள் அனைத்தையும் அகற்றும்படி மாநகராட்சி கமிஷனர் ராதாகிருஷ்ணன் உத்தரவிட்டுள்ளார். இந்த ஆண்டில் மே மாதம் வரை 461 விளம்பர பதாகைகள், பலகைகள் அகற்றப்பட்டன. இந்த மாதத்தில் இதுவரை 53 பேனர்கள் அகற்றப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். வாட்ஸ்அப் வாயிலாக மின் கட்டணம் செலுத்தும் வசதியை மின் வாரியம் அறிமுகம் செய்துள்ளது. மொபைல் எண்ணுக்கு 9497 9497 மொபைல் போன் எண்ணிலிருந்து வாட்ஸ்அப் செய்தி அனுப்பப்படும். அதில் வியூ, பே பில் என்று 2 லிங்க் இருக்கும். வியூ பக்கத்தில் மின் பயன்பாடு, கட்டண விவரம் இருக்கும். பே பில் இணைப்பில் UPI வாயிலாக கட்டணம் செலுத்தலாம் என்றும் மின்வாரியம் தெரிவித்துள்ளது. சென்னை கொடுங்கையூர் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதியில் இளைஞர்கள் மெத்தபெட்டபின் என்னும் போதைப் பொருளை பயன்படுத்துவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இது தொடர்பாக போலீசார் நடத்திய விசாரணையில் பாலாஜி என்பவரை கைது செய்து அவரிடம் இருந்த போதைப் பொருளை பறிமுதல் செய்தனர். திருப்பத்தூர் அடுத்த பெரிய கசிநாயக்கன்பட்டி வெங்கடேசபுரம் பகுதியில் சகோதரர்கள் வெங்கடேசன் மற்றும் திருஞானம் இருவரிடையே சொத்து பிரச்சினை நீடிக்கிறது. திருஞானம் கொடுத்த புகாரின் பேரில் வெங்கடேசனை கந்திலி போலீசார் கைது செய்தனர். இந்நிலையில் கந்திலி போலீசார் ஒருதலைபட்சமாக செயல்படுகின்றனர். நான் மனதளவில் பாதிக்கப்பட்டுள்ளேன். என்னால் ஒழுங்காக பணி செய்ய முடியவில்லை என வெங்கடேசனின் மகள் பூங்கொடி வீடியோ வெளியிட்டுள்ளார். தேனி மாவட்டம் ஆதிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் தேவியம்மாள், வயது 64. அந்த பகுதியில் உள்ள தண்டவாளத்தை தனது 4 வயது பேரன் தேஜஸ்குமாருடன் கடந்து சென்றார். அப்போது போடியிலிருந்து மதுரைக்கு சென்ற ரயில் என்ஜின் மோதியது. இதில் தூக்கி வீசப்பட்ட தேவியம்மாள் ஸ்பாட்டிலேயே பலியானார். படுகாயமடைந்த தேஜஸ்குமார் தேனி அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டார். பழனி செட்டிப்பட்டி போலீசார் விசாரிக்கின்றனர். சேலம் மாவட்டம் ஆத்தூரில் 16 வயது சிறுமியை கடத்தி சென்ற பெங்களூரைச் சேர்ந்த அருண்குமார் என்ற வாலிபர் மீது ஆத்தூர் டவுன் போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரி அடுத்த அலமேலு மங்காபுரம் அருகே வெங்கடாபுரம் பகுதியில் அமைந்துள்ள குழந்தைகளுக்கான அங்கன்வாடி மையத்தை வேலூர் திமுக ஒன்றிய செயலாளர் ஞானசேகரன் மகன் சரண் மது கூடாரமாக்கி ரீல்ஸ் பதிவிட்டுள்ளார். இது தொடர்பாக வேலூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் கார்த்திகேயன் சத்துவாச்சாரி காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரியைச் சேர்ந்தவர் பழனிக்குமார்.
வீட்டின் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த இவரது பைக்கை மர்ம நபர்கள் நைசாக திருடிச் சென்றனர். சிசிடிவி கேமராக்களில் பதிவான காட்சிகள் அடிப்படையில் போலீசார் மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். கிழக்கு தாம்பரம் ரயில் நிலையம் அருகே நேற்று இரவு 2 பேர் பைக்கை தள்ளி கொண்டு சென்றனர். அப்போது அங்கு ரோந்து பணியில் இருந்த சேலையூர் காவல் நிலைய போலீசார் சந்தேகத்தின் பேரில் அவர்களிடம் விசாரணை நடத்திய போது இருவரும் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்துள்ளனர். அவர்கள் பைக்கை திருடி வந்தது தெரிய வந்தது. இருவரையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கள்ளக்குறிச்சி அரசு ஹாஸ்பிட்டல் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பைக்குகள் தொடர்ந்து திருட்டு போனது. போலீசார் பைக் திருட்டில் ஈடுபட்ட வடகனந்தல் கிராமத்தைச் சேர்ந்த தினேஷ் என்ற இளைஞரை கைது செய்தனர். அவரிடமிருந்து 7 பைக்குகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் தொடர் 2 வீலர் திருட்டில் ஈடுபட்ட அர்ஜுன், பிரபு, சந்தோஷ் ஆகிய 3 பேரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 19 2 வீலர்கள் மீட்கப்பட்டன. மயிலாடுதுறையிலிருந்து திருவாரூருக்கு 30க்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றிக்கொண்டு தனியார் பஸ் ஒன்று புறப்பட்டது. நன்னிலம் அருகே தென்கொடி பகுதியில் முன்னால் சென்ற பஸ்ஸை முந்த முயன்றபோது சாலையோரம் இருந்த வயலில் தலைக்குப்புற கவிழ்ந்தது. 20க்கும் மேற்பட்ட பயணிகள் படுகாயமடைந்தனர். அவர்கள் உடனடியாக மீட்கப்பட்டு அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் வயலூரைச் சேர்ந்தவர் சாந்தி. இவரது மளிகை கடையின் பூட்டை உடைத்து உள்ளே புகுந்த மர்ம நபர்கள் 1 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் 20,000 ரூபாய் மதிப்பிலான சிகரெட்டுகள் மற்றும் மளிகை பொருட்களை திருடிச் சென்றனர். போலீசார் மர்ம நபர்களை தேடுகின்றனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி RS மணி நகரைச் சேர்ந்த கூலி தொழிலாளி காதர் பாஷா அதே பகுதியில் உள்ள ரயில்வே தண்டவாளத்தில் ரயில் மோதி அடிபட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். சம்பவ இடத்திற்கு வந்த கடலூர் ரயில்வே போலீசார் உடலை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைத்தனர். வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடி சின்னமணி நகரைச் சேர்ந்தவர் சுகுமார். நாகப்பட்டினம் ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழக துணைவேந்தராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றார். இவரது மனைவி புனிதா சென்னையில் ஆடிட்டராக பணிபுரிந்து வருகிறார். இவரது வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே புகுந்த மர்ம நபர்கள் 100 சவரன் நகைகளை கொள்ளையடித்து சென்றனர். மர்ம நபர்களை போலீசார் தேடுகின்றனர். சென்னை ராயபுரம் பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்ட உதவி ஆய்வாளரை பைக்கில் வந்த போதை இளைஞர்கள் 3 பேர் தாக்கிவிட்டு தப்பினர். இந்த சம்பவம் குறித்து சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போலீசார் தப்பிய 3 பேரையும் கைது செய்தனர். அமெரிக்காவில் பார்லிக்கு தேர்ந்தெடுக்கப்படும் அமெரிக்க வாழ் இந்தியர்களின் எண்ணிக்கையானது அவர்களின் மொத்த மக்கள் தொகையை பிரதிபலிக்கவில்லை என அந்நாட்டு துணை அதிபரும் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவருமான கமலா ஹாரிஸ் கூறியுள்ளார். கிர்கிஸ்தான் தலைநகர் பிஷ்கேக்கில் சர்வதேச மாணவர்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டு வருகிறது. கடந்த மே 13ஆம் தேதி எகிப்து மாணவர்களும் கிர்கிஸ்தான் மாணவர்களும் பயங்கரமாக மோதிக்கொண்டனர். கிர்கிஸ்தானில் உள்ள இந்திய மாணவர்கள் யாரும் வெளியே வர வேண்டாம், வீட்டிற்குள்ளேயே இருங்கள், யாருக்கும் உதவி தேவைப்பட்டால் 0555710041 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் என இந்திய தூதரகம் அறிவித்துள்ளது. பின்னணி பாடகி சுசித்ரா சில ஆண்டுகளுக்கு முன் சுச்சிலிக்ஸ் விவகாரத்தில் சிக்கி சர்ச்சையை கிளப்பினார். சமீபத்தில் சில யூடியூப் தளங்களுக்கு பேட்டியளித்தார். அதில் தனது முன்னாள் கணவர் கார்த்திக் குமார் ஒரு ஓரின சேர்க்கையாளர் என கூறியதோடு பல திரை பிரபலங்களையும் விமர்சித்து பரபரப்பு கிளப்பினார். இந்நிலையில் சுசித்ரா வெளியிட்ட வீடியோவில் பல யூடியூப் தளங்களில் என்னை பற்றி தவறாக கூறுகிறார்கள், எந்த ஆதாரத்தை வைத்து இப்படி அவர்கள் பேசுகிறார்கள் என தெரியவில்லை. இனி எந்த ஒரு யூடியூபிற்கும் நான் பேட்டி கொடுக்கப் போவதில்லை. இனி எனது சொந்த சேனலில் மட்டுமே பேசுவேன். அதில் சினிமா விமர்சனங்களையும் தத்துவம் நிறைந்த விஷயங்களையும் பற்றிய வீடியோக்களை மட்டுமே வெளியிடுவேன் என்கிறார். அருண்குமார் இயக்கத்தில் விக்ரம், துஷாரா விஜயன், எஸ் ஜே சூர்யா நடித்து வரும் படம் வீர தீர சூரன். இப்படத்தின் படப்பிடிப்பு மதுரை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நடந்து வந்தது. ஆலங்குளத்தில் உள்ள காய்கறி மார்க்கெட்டில் முதற்கட்ட படப்பிடிப்பின் கடைசி நாள் படப்பிடிப்பு நடந்தது. இதில் அங்கிருந்த ரசிகர்கள் விக்ரமிற்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அது பற்றிய வீடியோ ஒன்றை பகிர்ந்து, உங்கள் அன்புக்கு என்றும் நான் அடிமை, முதல் கட்ட படப்பிடிப்பு பேக்கப் ஆனது என்று குறிப்பிட்டுள்ளார் விக்ரம். டாடா பட வெற்றிக்கு பின் கவி நடித்து சமீபத்தில் வெளிவந்த ஸ்டார் படமும் வரவேற்பை பெற்றுள்ளது. அடுத்து சதீஷ்குமார் இயக்கத்தில் ஒரு படத்தில் நடித்துள்ளார். இந்நிலையில் வெற்றிமாறன் தயாரிப்பில் விக்ரணன் அசோகன் இயக்கத்தில் மாஸ்க் என்ற படத்தில் நடிக்கிறார். அவருடன் ஆண்ட்ரியா, ருஹானி சர்மா, பாலசரவணன், சார்லி ஆகியோர் முக்கிய வேடத்தில் நடிக்கின்றனர். ஜி.வி. பிரகாஷ் இசையமைக்கும் இந்த படத்தின் பூஜை நடந்துள்ளது. இசையமைப்பாளர் AR ரகுமானுக்கு கதீஜா, ரஹீமா என்ற 2 மகள்களும் அமீன் என்ற ஒரு மகனும் இருக்கிறார்கள். இவர்களில் கதீஜா, அமீன் ஆகியோர் இசைத்துறையில் பயணிக்கின்றனர். இளைய மகள் ரஹீமா துபாயில் சமையல் கலை படிப்பை முடித்துள்ளார். அங்கு நடந்த பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டார் ரஹ்மான். அந்த போட்டோவை பகிர்ந்து, எனது இளைய மகள் ரஹீமா தற்போது செஃப் ஆகிவிட்டார், அப்பாவாக பெருமை, எல்லா புகழும் இறைவனுக்கு என்று ரஹ்மான் பதிவிட்டுள்ளார்.
சில தினங்களுக்கு முன் டிவி நடிகை பவித்ரா ஜெயராம் என்பவர் விபத்து ஒன்றில் பலியானார். அவருடன் கடந்த சில வருடங்களாக லிவிங் டுகெதர் ஆக வாழ்ந்த தெலுங்கு டிவி நடிகர் சந்திரகாந்த் என்பவர் தற்கொலை செய்துள்ளார். பவித்ரா இறந்த துக்கத்தில் மனமுடைந்து இருந்த சந்திரகாந்த் ஹைதராபாத்தில் உள்ள அவரது வீட்டில் ஃபேனில் தூக்கிட்டு தற்கொலை செய்துள்ளார். இது தெலுங்கு திரையுலகினரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய், பிரசாந்த், பிரபுதேவா மற்றும் பலர் நடிக்கும் படம் தி கோட். இதன் படப்பிடிப்புக்காக விஜய் கடந்த வாரம் அமெரிக்கா சென்றார். அங்குள்ள ஒரு VFX நிறுவனத்தில் இப்படத்தின் VFX காட்சிகள் படமாகின. இந்நிலையில் லோலா நிறுவனத்தில் விஜயுடனான VFX காட்சிகளுக்கான படப்பிடிப்பு முடிந்தது. அவுட்புட்டுக்காக காத்திருக்க முடியவில்லை என குறிப்பிட்டு விஜய் இருக்கும் போட்டோ ஒன்றையும் பகிர்ந்துள்ளார் வெங்கட் பிரபு.